Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தூணில்லா வான் படைத்து அதற்கு கீழ் துனியாவை அமைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் அழகழகாய் வடிவமைத்த அல்லாஹ் ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும். இன்னும் என் உயிரினும் மேலான எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் விளக்க உரை தொடரில் இன்று நாம் பார்க்க போகிற இஸ்மு அல் அலீம். அல் அலீம் என்ற வார்த்தை யாவும் அறிந்தவன், அனைத்தையும் நன்கு அறிந்திருப்பவன் என்று பொருளாகும். அல் அலீம் என்ற வார்த்தை குர்ஆனிலே 157 தடவைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, படைப்பாளனாகிய அல்லாஹுடைய அறிவை படைப்புகளான மனிதர்களுடைய அறிவுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு விசாலமானதும் எல்லையற்றதும் தான் அல்லாஹுடைய அறிவு. மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அறிவானது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ மறக்க வாய்ப்புண்டு. ஆனால் அல்லாஹுடைய அறிவு அப்படிப்பட்டதல்ல. அவன் எதையும் மறப்பவன் கிடையாது. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما إلهكم الله الذي لا إله إلا هو وسع كل شيء علما صدق الله العلي العليم. உங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை. வசிஅ குல்ல ஷைஇன் இல்மா, இன்னும் எல்லா பொருட்களையும் தன்னுடைய அறிவால் விசாலமாக அவன் அறிந்து வைத்திருக்கின்றவன். அவன் இருந்ததையும் இருப்பதையும் இன்னும் வர இருப்பதையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்பவன் இப்போது நடப்பதையும் அறிந்தவன், இன்னும் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடக்கக்கூடியதையும் உலக முடிவின் போது அப்போது நடக்கக்கூடியதையும் பிறகு நடக்கக்கூடியதையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இன்னும் நடக்காதது பற்றியும் அது நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்பதையும் அறிந்தவன். வானத்திற்கு மேல் உள்ளதையும் அதற்கு கீழ் உள்ளதையும் அனைத்தையும் அணு அணுவாக நுணுக்கமாக அவன் அறிந்திருப்பவன். இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேடி சென்ற அந்த அடியாருக்கு அல்லாஹ்வே அந்த இல்மை அவனுக்கு கொடுத்தான் என்பதை சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரிய அறிஞராக இருந்தார்கள். காற்று, தண்ணீர், நெருப்பு உட்பட ஜின்களை எல்லாம் கட்டுப்படுத்த அறிவும் ஆற்றலும் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அறிவாளிக்கு கூட தெரியாத பல விஷயங்கள் இருந்தன. ஹூத் என்னும் மிக சாதாரணமான ஒரு பறவையின் மூலமாக அவர்களுடைய அறிவை அல்லாஹ் உணர்த்திய செய்தியை சூரத்தின் நம்லிலே வழங்குகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் முதலான இறை தூதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தான் அவனுடைய அறிவை கொடுத்ததாக அல் குர்ஆன் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அல்லாஹ் ரஹ்மான் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து நல்ல செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.